இல்ல இல்ல, நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கேட்டுவிட்ட, அதனால நான் உனக்கு சோன் பப்படி வாங்கி கொடுத்தே ஆவேன். இங்க பாரு, நீ இரு, நான் அந்த ஆளு இந்த பக்கம் தான் என்கிட்ட போயிருப்பாரு, நான் அவரை பிடிச்சி எப்படியா வாங்கிட்டு வந்துடுறேன். சின்னையா சொன்னா கொஞ்சம் கேளுங்க, அதுக்காக தெரு தெருவாலாம் அலைய வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஈசு. இங்க பாரு, சோன் பப்படிக்காரரு இந்த பக்கம் தான் வித்துக்கிட்டு போனாருன்னு இப்பதான் ஒரு பெரியம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு சோன் பப்படியோட தான் வீட்டுக்கு வருவேன். நீ கவலைப்படாம இரு. சின்னையா சொன்னா கேளுங்க, சோன் பப்படிக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம், வீட்டுக்கு வாங்க. ஈசு, இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது ஈசு. நீ எதையாவது சொல்லிட்டு இருக்க, நீ போன வைய. ஈசு ஈசு, இங்கிட்டு தான் மணி சத்தம் கேக்குது, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போன வையு. சின்னையா சொல்றத கேளுங்க. இந்த பக்கம் தான் போயிருக்காரோ. ஐயோ, இந்த சின்னையா நம்ம சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு. சோன் பப்படி கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரும் வாங்கிட்டு வர்றத பார்த்தா பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காரு. அந்த பயலை கேட்டுருவோம், சோன் பப்படியே வாங்கிருவோம். தம்பி தம்பி தம்பி, இது சோன் பப்படி தானேப்பா? இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இருக்கு, நம்ம ஜாக்கிரதையா வந்து தப்பிச்சிடணும். தம்பி தம்பி, நான் திருடலாம் வரலப்பா. இந்த சோன் பப்படியை நீங்க எங்க வாங்குனீங்கன்னு கேட்கதான்ப்பா வந்தேன். எங்க ஸ்கூல் பக்கத்துல வாங்கணும். உங்க ஸ்கூல் பக்கத்துலயா பாப்பா? இல்ல, எங்க ஸ்கூல் பக்கமா இல்ல, தூரமா இருக்கு. ஐயோ, இடக்கு முடக்காவே பேசிக்கிருக்கானே. தம்பி, உன் ஸ்கூல் பக்கத்துலயான்னு கேட்கல, உன் ஸ்கூல் பக்கத்துல தான் வாங்குனீங்களான்னு கேட்க வந்தேன்ப்பா. ஆமா ஆமா. சரி, உங்க ஸ்கூல் பேரை சொல்லுங்க. இவர் இருக்காரு, அப்பாவை பாருங்க. நைன்டீன்கா, நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் ஸ்கூல். இது உங்க ஸ்கூல் பேரா? நமக்கு தமிழ்ல சொன்னாலே தகராறு, இதுல இங்கிலீஷ்ல வேற சொல்லிருக்கான். இன்னொரு தடவை சொல்லு தம்பி. அதெல்லாம் சொல்ல முடியாது, நானே கஷ்டப்பட்டு சொல்றேன். போங்க அங்கிள், போங்க. என்ன இவன் ஸ்கூல் பேர் என்னன்னு கேட்டதுக்கு இப்படி திட்டிட்டு போறான். இந்த பக்கம் தான் இந்த ஸ்கூல் இருக்கு, அதை அப்படியே கேட்டுட்டு போய் வாங்கிடுவோம். ரொம்ப நன்றிடா தம்பி. சின்னையா, ஏப்பா, அந்த பொடிப்பைய வந்த வழியில இந்த பக்கம் தான் ஸ்கூல் இருக்குன்னு நினைச்சு வந்தனே, ஆனா இந்த பக்கமும் சோன் பப்படிக்காரரை காணுமே. சின்னையா சின்னையா, மணி வேற ஆகுது. சின்னையா. ஹலோ ஈசு. சின்னையா, நீங்க சோன் பப்படிக்காக அலைஞ்சதெல்லாம் போதும், இப்ப நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? அதெல்லாம் இல்ல, சோன் பப்படிக்காரர் இங்கதான் எங்கேயா பக்கத்துல இருக்காரா, நான் அவரை கண்டுபிடிச்சு எப்படியா வாங்கிட்டு வந்துடுறேன் ஈசு. இங்க பாரு, நீ ஆசைப்பட்டு உன் சின்னையா கிட்ட கேட்டுட்ட, நீ கண்டிப்பா நீ சோன் பப்படி சாப்பிட்டே ஆகணும், சரியா? சின்னையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீ எதுவும் பேசாத, வையி. ஏன் இந்த சின்னையா இப்படி பண்றாரு? இப்படி அலைவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். அண்ணி வாங்க அண்ணி சாப்பிடலாம்.
பசங்களையும் கூப்பிடு. அழகு, ஈஸ்வரி, தீக்குச்சி எல்லாரும் சேர்ந்தே உட்காந்து சாப்பிடலாம். அண்ணி, ஈஸ்வரி சோன் பப்படி சாப்பிட ஆசையா இருக்குன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லிருக்கா போல. மாப்பிள்ள உடனே நான் போய் சோன் பப்படி வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால ஈஸ்வரி மாப்பிள்ளைக்காக வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெளியில வெயிட் பண்றாளா? ம், என்ன இந்த பொண்ணு? வாங்க. ஈஸ்வரி, என்னம்மா அழகுக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆமா அத்தை, இன்னும் வரல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மலத்தேன் வாங்குறதுக்கு கொல்லி மலைக்கே போனவர்கிட்ட சோன் பப்படி வாங்கிட்டு வான்னு நான் ஆசையா கேட்டிருக்க கூடாது. சோன் பப்படி வாங்குறதுக்கு அவர் எங்கெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு இருக்காரோ எனக்கு தெரியல. சரிம்மா, அவன் வந்துருவான். நீ போன் பண்ணி பாத்தியா? அண்ணன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ உள்ள வா, அவன் வந்துருவான். என்னமோ ஈஸ்வரி, உனக்கு மாப்பிள்ள சோன் பப்படி வாங்காம வரமாட்டாரு. டைம் ஆச்சு, நீ வா. நீயும் அண்ணையும் சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் வெளியே தான் இருக்கீங்களா? ஈசே, ம். ஈசே, ஈசே, இந்த ஈசே, நீ ஆசைப்பட்டு கேட்ட சோன் பப்படி. பாடா, என்ன ஈசு, ஏன் கண்ணில் கலங்குற? நீ கேட்ட மாதிரி தான் நான் சோன் பப்படி வாங்கிட்டு வந்துட்டேனே. பின்ன என்னடா, நீ ஆசைப்பட்ட மாதிரி சோன் பப்படியே வாங்கி கொடுத்துட்ட. ஆனா அதுக்காக நீ அலைஞ்சு திரிஞ்சல, அத நினைச்சு கண் கலங்குறான். என்ன ஈசு நீயே? அது சரி, இது எங்கதான் கிடைச்சது? அதுவாமா, அதை ஏம்மா கேக்குற? சோன் பப்படிக்காரர தேடி தேடி அலைஞ்சு அப்படி இப்படின்னு, அது என்ன இடமா, அந்த அப்படி பெரிய தேர் மாதிரிலாம் இருக்குமே, அதாம்மா இந்த வள்ளுவர் கோட்டம், அது வரைக்கும் போயிட்டாருமா. நான் விடலையே. நானும் பின்னாடியே ஒருத்தரா விசாரிச்சு விசாரிச்சு தேடி போய் ஒரு தெருக்குள்ள போய் கபக்குன்னு பிடிச்சிட்டேன் அவரை. அங்க பார்த்தா ஜாடி மொத்தத்தையும் கொடுங்கன்னு சொன்னா தீந்து போச்சுட்டாரு. அப்புறம் கடைசியில இது மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாரு. சரி, வந்த வரைக்கும் லாபம், என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், நீ கொடுப்பா மகராசான்னு சொல்லி கையோட வாங்கிட்டு வந்துட்டமா. இல்லன்னு வைய, அந்த கண்ணாடி ஜாடியோட வச்சிருப்பாரு பாத்தியா, அதை அப்படியே மொத்தமா தூக்கிட்டு வந்திருப்பேன். அது சரி, நல்ல வேளையா அவனுக்கு மொத்தமா வித்து போச்சு. இல்லன்னா உன் பாடு திண்டாட்டம் தான். ஆமா ஈஸ்வரி, மாப்பிள்ள மொத்த சோன் பப்படியும் உன்னை விடிய விடிய உட்கார வச்சு சாப்பிட வச்சிருப்பாரு. நல்ல வேலை நீ தப்பிச்ச. ஷோ, என்ன புள்ளைங்களோ. ஐயோ ஐயோ.